எப்படி கூட்டணியெல்லாம் ஏற்படுத்தணும், அதிமுக வந்து குறைவாக இருக்குது, அதனால் எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளருக்கு 10 நாள் கெடு விதிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு அதிமுக இருந்திருக்கீங்க, அதனால் அதை எப்படி பார்க்குறீங்க? மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட்டணி குறித்து முதலாக கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் போதே அப்போதே பத்திரிகையாளர் எல்லாம் நீங்கள் உள்பட இல்லை, நீங்கள் எல்லோரும் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அவங்க தான் பேசிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருக்காங்க. ஆனால் அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, இதில் நம்ம வந்து என்னுடைய பார்வைங்கிறது அது இருக்காது. இது நல்ல கேள்வி. இது பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது யாருக்கும் உரிமையான கட்சி கிடையாது. இது ஆல் இண்டியா பார்ட்டி. இந்த பார்ட்டியில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 300 மேற்பட்ட எம்பிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1300க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் உள்ள மிகப்பெரிய கட்சி. இந்த கட்சியில் இன்றைக்கி நான் 3 வருஷம் மாநில தலைவராக இருக்கலாம். என்னுடைய இது தொடர்ந்து கட்சி அனுமதித்தா தான் நம்ம மேற்கொண்டு தொடர முடியும். ஆனால் திமுக அப்படி இல்லை, அது ஒரு குடும்ப கட்சி. இல்லை, அது குடும்ப கட்சி. அதில் வந்து வாரிசுங்கிறது தான் இருக்கக்கூடாது. ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு குடும்பம் இருக்கக்கூடாதா இல்லையாங்கிறது அவங்க தான் தீர்மானிக்கும். அதனால் இதில் எங்களுடைய கட்சி இல்லை. ஏற்கனவே என்னுடைய ஒரு நயினார் பாலாஜி ஏற்கனவே இளைஞரணி மாநில துணைத் தலைவராக இருந்தார். நான் மாநில தலைவராக வருவதற்கு முன்னாலேயே அவர் இளைஞனுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தார். யார் சொல்லியிருக்காங்க? அலிஷா அப்துல்லா. அதே போல விஜயதரணிக்கும் பதவி கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும். யார் சொன்னாங்க விஜயதரன் கொடுக்கணும்? உங்கள்கிட்ட யார் சொன்னாங்க? அவங்களுடைய எக்ஸ்ட்ரா பதிவில் போட்டுருக்காங்க. நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஆளுக்கும் 3 வருஷம் கண்டிப்பாக உண்டு. இப்போ சிறுபான்மையினர் கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு தான் அவருக்கு தரலங்கிற குற்றச்சாட்டு இல்லை இல்லையா. இப்போ சதீஷ் ராஜா வர்த்தக பிரிவில் இருக்கிறாரு, இவர் ஒரு கிறிஸ்தவர் தான். இவர் ஜான்சன் ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவர் அவருக்கு போட்டிருக்கிறோம். ஏற்கனவே வேலூர் இப்ராஹிம் அவர்கள் ஒரு சிறுபான்மை அணியில் இருக்கிறாங்க. பிறகு மீனவர் அணியினுடைய ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கோம் மாநில தலைவராக, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவர் அணிக்கு ஒரு சீமா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆக இவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஜான்சன் இருக்காங்க, சதீஷ் ராஜா இருக்காங்க, சீமா இருக்காங்க, இன்னும் வரிசையாக ஒவ்வொருத்தரையாக பேர் சொல்லலாம். 2026 தேர்தலில் எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரும்னு சொல்றீங்க. ஆனால் கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியே போறாரு, டிடிவி தினகரன் வெளில போறாரு, அதிமுக இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும்? அதாவது தேர்தல் என்பது வேறு, அரசியல் கூட்டணி கட்சிகள் இன்னும் 7 மாதம் இருக்குது. பல்வேறு நிகழ்வுகள்லாம் நடைபெறும். நிகழ்வு வச்சு தான் இன்றைக்கி நாட்டில் ஆட்சிங்கிறது மாற்றங்கள் எல்லாம் வரும். அதனால் இன்னும் காலங்கள் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கணும். உட்கட்சி பூசல் முன்னாடி பேசியிருந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட யாரும் இந்த குரூப் விஷயத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது, எல்லாம் ஒரு ஆள் பின்னாடி போகிறது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. தொடர்ந்து பாஜக உட்கட்சி பூசலுக்கு தான் பல தரப்புல விவாதங்கள் பேசப்பட்டு வருது. மாநில தலைவராக அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த கலையை என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அதாவது இது களைய வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே எந்த விதமான குரூப்பிஸும் கிடையாது. ஆனால் வந்து என்னென்னா, உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லி அது மாதிரி கேட்குறீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே குரூப்பிஸும் கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வந்து கண்டிப்பாக இந்தியோட கூட்டணி 30 சீட்டுகள் வரை பெற முடியும் பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்த செய்தியாளர்கள் செங்கோட்டையை சொல்லியிருந்தாரு. அப்போ பிஜேபி ஒரு குறைவான செங்கோட்டையை ஒதுக்கிறாரான்னு சொல்லிட்டு சமூக வலைதளம் என்றைக்கும் பிஜேபி கட்சி யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்கலாம், பட் அவருடைய கருத்துக்குள்ளே நான் போக முடியாது. பிஜேபி யாருடைய பின்னணியிலும் இல்லை. அடுத்த மாதம் வந்து விஜய் வந்து சாலை நகர விஜய் வந்து தேர்தல் தொடங்கி அவரோட நடைமுறை தொடங்கினாரு. அது குறித்தும் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரச்சனை வந்து அந்த இதில் வந்து பேசுகிறதா. அதாவது என்னென்னா, இது நமது சுதந்திர நாடு. யார் வேணாலும் கட்சியாக, நாளைக்கு நீங்கள் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்.
அது தலைவர் அவரெல்லாம் மாநாடு நடத்தலாம். அவர்கள் போவதற்கான சுதந்திரம் இருக்குது, அவர்கள் போகிறார்கள். அதெல்லாம் நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. தற்பொழுது தமிழகத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக ஓடுகிறது. இந்த தெருநாயோட தொகை வந்து அதிகமாக ஓடுகிறது. ஒரு இண்டிபெண்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அரசு வந்து இந்த தெருநாயோட வந்து கட்டுப்படுத்தி என்னென்ன தமிழ் கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பகமாக இருக்குது. அதாவது இது குறித்து நாங்கள் சட்டமன்றத்திலே நிறைய பேசியிருக்கோம். திருநாய் பிரச்சனை வந்து இந்த பெரிய பிரச்சனையானது சட்டமன்றத்திலே கொடுத்து பேசியிருக்கோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது குறித்த நாய்களுக்கு நாங்கள் வந்து அந்த ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணியிருக்கோம், இவ்வளவோ எண்ணிக்கையெல்லாம் கூட சொல்லி அதை சொல்லியிருந்தாங்க. இப்போ தொடர்ந்து அரசாங்கம் வந்து எதுலேயுமே கவனம் செலுத்துறது இல்லையே, அதனால் இதுலேயும் அவங்க வழக்கம் போல் கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க. பார்க்கலாம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சமூக நீதி பற்றி முதலமைச்சர் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இங்கேயும் போய் அங்கே பேசியிருக்காரு. அவங்க எங்கள் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காங்களா? இங்கேருந்து அங்கே போய் சமூக நீதி பற்றியும் பெரியாரோட புகைப்படத்தை வைத்தும் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? சமூக நீதி பற்றி பேசுகிறதுல வந்து நிச்சயம் பார்த்தீங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரிசா மாநிலத்தில் கூடிய ஒரு சாதாரண மிகவும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நமது பாரத பிரதமராக நம்ம திரௌபதி முர்மு அவர்களை நியமித்தது பாரதிய ஜனதா கட்சி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பிரசிடெண்டாக நியமித்ததும் பாரதிய ஜனதா கட்சி. அதிமுக பாஜக கூட்டணி மூழ்கும் கப்பல் என்பதால் அது வந்து எல்லாரும் வெளியே வராங்க அப்படின்னு செல்வபிரகாஷ் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது முழுதும் மூழ்கக்கூடிய கப்பல் அல்ல. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பறக்கக்கூடிய பெரிய ஜெட்டு விமானம். என்ன விசேஷம் இருக்கா?